10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் அலகு பயிற்சி 2இல் 6வது கணக்கு பார்க்குறோம். -2, -4, -6, எக்ஸட்ரா -10, -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது -2, -4, -6, எக்ஸட்ரா -100. இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு அப்படிங்கிறப்ப இந்த தொடர் வரிசையை நாம் அப்படியே பின்னாடி இருந்து ரிவர்ஸில் எழுதிக்கலாம். அப்போ -100 அடுத்த மதிப்பு என்னாகும்? -98 அதிகமாகிக்கிட்டே போகும். அடுத்து -96 இது போல் எது வரைக்கும்? -2 வரை. இப்போ இந்த தொடர் வரிசையில் 12வது உறுப்பு வேணும் அப்படிங்கிறப்ப ஏ என்ன டி என்ன தெரியும் 12 அப்படிங்கிறது. 12வது உறுப்புங்கிறப்ப எண்ணுக்கு பதிலாக 12ன்னு கொடுத்துருவோம். டி 12 என்னான்னு கணக்கிடணும். இதில் ஏ -100, டி பொது வித்தியாசம், T2 - T1 கணக்கிடுவோம். T2 என்ன? -98 மைனஸ் முதல் உறுப்பு -100. அப்போ -98 -*−+100 மதிப்பானது என்ன? 2. மேலும் என்ன 12வது உறுப்பு அப்படிங்கிறதுனால எண்ணின் மதிப்பானது 12. Tn ஃபார்முலா எழுதிக்கலாம். A + n-1 × D. 12வது உறுப்புங்கிறப்ப எண்ணுக்கு பதிலாக 12 கொடுக்குறோம். T12 = ஏயின் மதிப்பு -100 ப்ளஸ் எண்ணின் மதிப்பானது 12 - 1 D ஆனது 2. இதை சுருக்கலாம். -100 ப்ளஸ் 12 - 1 11 × 2 -100 11 × 2 22. 100ல் 22 லெஸ் பண்ணிட்டோம்னா 78. 100 பெரிய எண்ணுங்கிறனால அதற்குரிய குறி மைனஸுங்கிறனால -78. தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையில் பன்னிரெண்டாவது உறுப்பு -78 ஆகும். தேங்க்ஸ்.